அதாவது எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 8-9 வாசிப்போம். ஆதலால் அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி வரங்களை அழித்தார் என்று சொல்லியிருக்கிறார். வாசிமா ஏறினா என்பதினாலே அதற்கு முன்னே பூமியின் தாழ்வடைகளை இறங்கினார் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இருந்த வண்ணமா ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய கிருபைக்காக, உங்களுடைய வழிநடத்துவதற்காக ஆண்டவரை துதிக்கிறோம். இவ்வார்த்தைகளை ஆண்டவர் எங்களோடு கூட பேசும், எங்களை ஆசீர்வதி. இந்த சபையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்துல ஒரு வார்த்தையை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஏறினா. இதுல 3 பிரிவு இருக்கு. அத முதல்ல சொல்லுறேன். ஏறி வருகிறா, ஏறினா, ஏற பண்ணுகிறா. திரும்ப என் கூட சேர்ந்து சொல்லணும், அப்படின்னா உங்களுக்கு புரியும். இல்லைன்னா நீங்க என்னத்தையோ சொன்னார், என்னத்தையோ வச்சார் அது சொல்லி கொடுக்குறாங்க. கண்டிப்பா ஏறி வருகிறா. சொல்லுங்க. ஏறினா. உன்னை போல 4 பேர் தான் போடுங்க, உலகத்தை கலக்கிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏற பண்ணுகிறார், ஏற பண்ணுகிறார். இந்த 3 பிரிவு. அதுல 3 பிரிவு, 3 பிரிவையும் உங்களுக்கு சொல்லி நான் கர்த்தருடைய செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். கவனிங்க, இந்த பூமியில இன்னைக்கு தான் அந்த செய்தி சொல்றேன். பகல்ல சொன்ன செய்தியும் இன்னைக்கு தான் சொன்னேன். ஏதோ எங்கேயோ பஞ்சபாண்டா கொண்டு வந்து நினைக்கிறாங்க. இல்ல, என்னுடைய செய்தி எப்பொழுதுமே நான் சொல்லுவாங்க, சும்மா என்னை அனுப்பாது. எதையாவது எனக்கும் பிரயோஜனம் இருக்கணும், அந்த சபைக்கும் பிரயோஜனம் இருக்கணும். அவன் வாழ்நாள் நல்லா அதை மறக்க கூடாது. எதையாவது ஒன்று செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு தான் வருவது. சும்மா நான் வருவது இல்லை. ஏன்னா நான் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியது. கதை சொல்றேன். நீ போன உனக்கு தெரிஞ்ச சொல்றேன், அவள் என்ன சொல்லக்கூடாது. ஆண்டவர் நீ தான் சொல்லி நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அது கேட்கறது கேட்காதோ நீங்க கிரகித்துக் கொள்ளாதும் உங்களுக்கு காரியம். அது எனக்கு காரியம் இல்லை. கதை சொல்றோம். இப்ப என்ன சொல்ற? ஏறி வருகிறா, ஏறினா, ஏற பண்ணுகிறா. கதை சொல்றோம். நான் முதல் பகுதி சொல்ல விரும்புகிறேன். ஏறி வருகிறா, அதுக்கு 4 காரியம் இருக்கு. எதுக்காக அவர் ஏறி வருகிறா? 1, கழுதை குட்டியின் மேல், கழுவின் மேல் ஏறினவரா வந்தார். எதுக்கு வந்தார் அப்படின்னா, பாவியை ரட்சிக்கும்படியாக, துன்மார்க்கனை ரட்சிக்கும்படியாக, நரகத்தில் இருக்கிறவனை பரலோக சேர்க்கும்படியாக ஏறினார். கண்டிப்பா கழுதை குட்டிக்கு மேலையும் கழுதைக்கு மேலையும் பவனை செய்யவே முடியாது. மோசமான வாகனம், அது ஏறி பழகாத ஒன்று. ஆனா அவர் ரட்சகர், அவர் நல்லவர். அவர் ஏறின உடனே அந்த கழுதை குட்டி எருசலேமுக்கு நேராக கடந்து வந்தது. எதுக்கா ஏறினார்னா, என்னையும் உங்களை மீட்பதற்காக, பாடுபடுவதற்காக ஏறினார். என் ரட்சகர் யாருன்னா, அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், பாவியை நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவர். ஆதலால் இந்த ராத்திரியில சொல்ல விரும்புகிறேன், உங்கள் இயேசு யாருன்னா, உங்களை மீட்பதற்காக, உங்களை ரட்சிப்பதற்காக, உங்களை பரலோகம் சேர்ப்பதற்காக, கல்வாரி சிலுவையிலே அவர் தன் ஜீவனை கொடுப்பதற்காக ஏற முடியாத ஒரு கல்லை குட்டிக்கு மேலே ஏறினார் என்றார். ஒன்னே என்னைய மனசுல இருந்தார் கர்த்தர் ஏறினார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யார்? எனக்கா உங்களுக்காக ஏறினார். இவ்வார்த்தையை வீடுகளிலே அங்காங்கே இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிற அஞ்ஞான சகோதரியே ஒரு அன்பா சொல்ல விரும்புகிறேன். ஒன்றையும் கர்த்தர் நேசிக்கிறார், உண்மையாக கர்த்தர் கைவிட்டிருக்கிறார். நீ என்னைக்கு மனதில் என்று கர்த்தர் ஒரு நாளை உறுதியிருக்கிறார். இவ்வார்த்தை உனக்கு நேராக, ஒரு குடும்பத்துக்கு நேராக, ஒரு பிள்ளைக்கு நேராக கடந்து வருகிறது. நீ மனம் விரும்புவாயா? இந்த வார்த்தையை செயல்படுத்தாயா? உன்னை ரட்சிப்பதற்கு நேராக கர்த்தர்
அப்படியானால் ஏன் ஏறினார்னா என்னை உன்னை ரட்சிக்கும்படியாய் ஏறினார். இந்த மகாபெரிய பாக்கியத்தை பெறாமல் இந்த பூமியில நீங்க அதாவது இருந்தே போதுமல்ல. வேணு சீனிவாசன் சொல்லி டிவி ஐயங்காருடைய பேரை வேணு சீனிவாசன் சொன்னீங்க. அவர் அமெரிக்காவில போய் படித்தார். படிக்கும்போது பல பேருக்கு அதிபதி அவர் தாத்தா, அவ அப்பா. ஆனா அவர் தான் வாழ்வதற்காக 2 வேலை செய்தார். அமெரிக்காவில் பெஸ்ட் வேலை, பைபிளை வாங்கி பைபிள் இல்லாத வீடுகளில் சென்று பைபிள் வச்சிருக்கிறார். யாரு? ஒரு பிராமின், ஒரு ஐயங்கார், பூநூல் போட்டவன். அவர் சொல்றார், அந்த பைபிளை கையில் எடுத்து நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன். உங்களுக்கு புரியுதா? நீங்க என்ன, நீங்க யூடியூப் சேனல் அந்த செய்தி இருக்கு, வேணு சீனிவாசன் அடிச்சீங்கன்னா அது வர நீங்க பார்த்துக்கலாம். அவர் 6 வருஷம் அமெரிக்காவில் பைபிள் இருக்கிறார். ஆனா அந்த பைபிளுக்கு போகும்போது சில குடும்பங்கள் அவர் ஓடி அடிச்சு வச்சிருக்கு. பல கோடி அதிபதியுடைய பேரை உனக்குதான். மதுரை கோட்டடியில அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஒர்க்ஷாப் இருக்கு. அந்த ஒர்க்ஷாப்புக்கு கேட்க கிடையாது. தமிழ்நாட்டில் கேட்கலாத ஒரு தொழில் உண்டு கூட இருந்தாலும் அது மதுரை கோட்டை. அப்படி என்ன, சூரியன் உதிக்கும் சூரியன் அடையும். ஆனா இந்த ஒர்க்ஷாப்புக்கு லீவே கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்ட அடைக்காம வச்சிருக்காங்க. சொல்லுவோம். நான் கேட்கிறேன், எனக்கா உங்களுக்கா ஜீவனை கொடுத்த ஆண்டவர் அவனுக்கு செய்த நம்ம செய்ய மாட்டார், நம்ம செய்வோம். நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு அவர் எனக்காக கல்வாரி சிலுவையில் ஏறுவதற்கு முன்பாக ஏற முடியாத ஒரு வாகனத்துல அவர் ஏறினார். எதுக்காக ஏறினார்னா என்னையும் உங்களை ரட்சிப்பதற்காக அவர் ஏறினார். அவர் ஏறி பவனி வந்தார். 2வது இடத்துல அவர் ஏறி வருகிறார் என்று நான் வாசிக்கும் போது கவனிங்கள். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 26 வாசிங்க. 33:26 33:26 சீக்கிரம். அவர் உனக்கு சகாயமாய் வாருங்கள் மேலும். கவனிங்கள், யேசுவினுடைய தேவன் வான மண்டலங்களுக்கு மேலும் ஆகாய உணவுகள் மேலும் ஏறுகிறவராக அவர் வருகிறார். ஏறி வருகிறார். எதுக்கு வாரார்? கவனிங்க. எதுக்கு வருகிறார்? சகாயம் செய்யும் கேடகமாக உனக்கு வருகிறார். எங்கேயும் சகாயம் கிடைக்க கஷ்டம் இந்த காலத்துல. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக 2வது எதுக்கு ஏறணும்னா உனக்கு சகாயம் செய்யும் கேடகமாக உனக்கு ஏறி வருகிறார். சொல்லுங்க. எங்க சபைக்கு ஒரு சிஸ்டர் வராங்க. அவங்க இந்த கண் சுமக்க போவாங்க. கண்ணு இந்த வாழைக்கண் இருக்க அது சுமக்க போவாங்க. நல்ல ஹைட் அண்ட் வெயிட் வளர்க்குதா. ஒரு இடத்துல ஒரு 4 நாளாச்சு இந்த வாழைக்கண்ணை அறுத்து போட்டுருக்காங்க, வண்டிக்கு மேல ஏற்றிட்டு இருக்காங்க. இந்த அம்மா கடைசியில கடந்த 4-5 கண்ணு எடுக்கும் போது ஒரு நல்ல பாம்பு ஏறி தோள்பட்டையில் நினைச்சு. தோள்பட்டையில் இங்க பாம்பு நிக்கல, அங்க பாம்பு நினைச்சு. மீதி உடம்புல அந்த அம்மா சுத்தி இருக்கு. அது சொல்லல, முடியல. அது ஒரு வீடியோ போட்டோ இருக்கா. அந்த பாம்பு அவ்வளவு பார்த்து நிக்கல, அங்கே நினைச்சு. ஒரு 2 செகண்ட் நின்றுட்டு சரீரிகளை இறங்கி போயிட்டு அவ அழுதா அழுவ. ஒரு நிமிஷம் இங்க பார்த்திருந்தா முடிஞ்சு. ஆனா சகாயம் செய்யும் கேடகமானவர் அந்த சிஸ்டரோடு கூட இருந்தார். ஏற பண்ணினாலே தீண்டாத படிக்கு, கொத்தாத படிக்கு, கடிக்காத படிக்கு அந்த வந்த வழியில இறங்கி போக பண்ணினா. இதை செய்வதை கர்த்தர். அவ சொல்லும் போது எனக்கு கைகாலாம் கிட்டுக்கிட்டு அடுக்குது. ஆமா,
30 வருஷம் ஊழி செஞ்சுட்டேன், இப்படி ஒரு சம்பவத்தை நான் பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. ஐயோ, இப்படிலாம் சம்பவிக்குமா அப்படின்னு சொல்லி பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு கிருபை உள்ளவர், எவ்வளவு இரக்கம் உள்ளவர். சகாயம் செய்யும் கேடகமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படி ஏறி விடுகிறார். எந்த முறையில் எல்லாம் கத்த சகாயம் கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும் என்பது நிறைய இருக்கு. அது 2, 3, 4 காரியங்கள் வேகமாக சொல்லித்தர விரும்புகிறேன். கத்த சோத்திரம் வாசிக்கலாம். ஒரு வசனத்தை கத்த சோத்திரம் வாசிப்போம். உபாகமம் 33:29 வாசிங்க. இல்லைன்னா சங்கீதம் 3:3 வாசிங்க. சீக்கிரம் சங்கீதம் 3:3 வாசிங்க. ஏசப்பா, நீர் என் கேடகமும் என் மகிமையும். கவனிங்கள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தேவனாய கர்த்தர் கேடகமா இருக்கிறார். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் என் தேவனாய கர்த்தர் எப்படி இருக்கிறார்? கேடகமா இருக்கிறார். சரி, கேடகம் என்றால் என்ன? அதை தெரியணுமே. அதை சொல்லாம நான் என்னையும் வெளியிட்டு போறேன். ஆண்டவா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேடகம் என்பது எதிரியினுடைய அம்பை அல்லது எதிரியுடைய தோட்டாக்களை, எதிரியுடைய கம்புகளை தடுக்கக்கூடியதுதான் கேடகம். தடுக்கக்கூடிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவராகிய கர்த்தர் நீ ரட்சிக்கப்பட்டிருப்பாயானா உனக்கு விரோதமாக எந்த பெரிய போராட்டம் வரலாம், எந்த பெரிய காரியமும் வரலாம். ஆனா தேவனுடைய சூழ்ந்து இருந்து அவர் கேடகமாக இருந்து ஒன்றை தாக்காதபடிக்கு அதை தாக்கி கீழ்படுத்தி செயல்படுத்தாம ஆக்கதான் தேவனுடைய கேடகமாக இருக்கிறார். உன் சரீரத்துக்கு விரோதமாக, ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக, ஒரு வீட்டுக்கு விரோதமாக, உன் எதிர்காலத்துக்கு விரோதமாக, ஒரு தொழிலுக்கு விரோதமாக யாராவது ஒருவர் செய்வதை செய்து வம்பு வேலைகளை பண்ணி அவன் மாந்திர அது இதுன்னு பண்ணி செஞ்சா வரும். வந்தா எதுவரை வரும்னா கர்த்தர் இருக்கிற பவுண்டரி இருக்கு, பவுண்டரி எல்லாம் இருக்கு, அது மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் செயலுக்கு ஒன்றுமில்லாம வரும். ஹல்லேலூயா. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால இப்படி பாஸ்டர் டேனியல பொம்மையா செஞ்சு பாஸ்டர்ஸ் மாறு புரியுதியா, பாஸ்டர்ஸ் மாறு தூத்துக்குள்ள ஊழியம் போது இவரை கொல்லணும் அப்படின்னு மண்ணை தோண்டி போச்சாங்க. புதைச்சவன் போயிட்டான். புதைக்கப்பட்டனா இன்னும் இருக்கேன். புரியலையா? செஞ்சது யாரு? முழு நேர ஊழியக்காரன் என்ன போல சிப்பா போட்டவன் வேஷ்டி கட்டினவன் தான் இந்த வேலை செய்தான். நம்ப முடியுதா? சரி, அப்படியானா ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது பேச அதாவது எவ்வளவு வேலை செஞ்சாங்க. சரி, அதை விட்டுருங்க. நான் ரட்சிக்கப்பட்ட போது எங்க அப்பா சிறுவை குண்டத்திலிருந்து மணி ஆசான் சொல்லுகிற ஒரு மனுஷனை கொங்கராக்கிட்ட இருந்து கூட்டி இருந்தார். அவர் 21 நாள் மண்டல போட்டு செய்தார். செய்து இந்த பைபிளை கிழிச்சு போட்டுட்டு இயேசு கடவுள் இல்ல, முருகன் தான் கடவுள் சொல்லிட்டு வந்துடணும் சொல்லி செய்து வச்சார். யாரு? என்னை பெருத்த தலைமுறை. நல்லா இருக்கலாம், சூப்பர்ல வச்சார். நானும் அதை பார்த்தா செஞ்சேன். வேலைக்கு போவேன், வருவேன். அப்ப நான் டர்னர் வேலை பார்த்தேன், விசுவாசியா இருந்தேன். வேலைக்கு போவேன், போயிட்டு வருவேன், பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்க ஒரு வைத்தியம் உட்காந்து ஓதிக்கிட்டே இருக்கான். வாழை நடுவில் இருக்கு, அங்கங்கெல்லாம் வச்சு முட்டை தேங்காய் வெட்டி காரியம் செஞ்சுட்டே இருக்கான். 21 நாள் முடிஞ்ச அன்னைக்கு அந்த வைத்தியனுடைய மனைவி செத்தா. அடக்கார அன்னைக்கு வைத்தியம் சொல்லி போயிட்டா, உங்க பையனுக்கு உரமாக என்ன பண்ணாலும் பலிக்காது சொல்லி போறான். சர்டிபிகேட் பெஸ்ட் நடக்குதா, என்ன பண்ணா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். எங்க அப்பா பெரிய அஜாண்டி வீச பெருசு,
அதனால வெளியே சொல்லாம உட்கார்ந்துக்கிட்டார். எனக்கு தெரியும் அவன் போனவன் எதுக்குதான் போனான்னு எனக்கு தெரியும். போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு எங்க அப்பா ரசிக்கப்பட்டாங்க. அப்பதான் சொன்னாங்க, உன்னை காக்கிற ஒரு தெய்வம் இருக்கான், அதனால உன்னை ஒண்ணுமே செய்ய முடியாதான் அப்படின்னாரு. என்ன ஒரு சின்ன பிள்ளை தள்ளினாலும் நான் கீழே வந்துடுவேன். உங்களுக்கு புரியுதா? இல்ல ஓங்கி காத்தடிச்சா டக்குனு கீழே வந்துடுவேன். அப்படிதான் நம்ம நிலைமை. ஆனா என்னை காக்கிறவர் சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். உங்களுக்கு கேடகமா இருக்கிற தேவன் யார் என்பதை நினைப்பூட்ட முடியாது சொல்லுங்க. தயவுசெய்து ஆண்டவருடைய பாதுகாவலை நீங்க வித்தியாசமா நினைச்சிடவே கூடாது. சொன்னாலே எந்த சூழ்நிலையிலும் அவர் கேடகமா இருந்து பாதுகாப்பு. தண்ணீரா, அக்கினியா, சிங்கக்கருவியா, அத்தனைக்குள்ளையும் அவர் வருவார், உங்களை பாதுகாப்பார். நான் கேட்கிறேன், இப்போது இருக்கிற என்ன சோதனை, எப்பேற்பட்ட பிரச்சனை, அதுலயும் உங்களை தப்பை பண்ணி போக்குக்கு ஒரு வழியை கட்ட வச்சிருக்கிறார். சொல்லலே ஆபிரகாம் சொன்ன இடத்துக்கு போனான். ஆனா அவன் பிள்ளைய பயிர வேண்டியதுக்காக ஒரு ஆட்டுக்குட்டிய ஏற்கனவே சிக்க வச்சிருந்தார். இது ஒரு நோட்டு மட்டும் தான் பிள்ளை ரெண்டு கூட்டிக்கிட்டு கத்தனை நடந்து போயிருந்தா அங்க ரெண்டு பையன்மாரு அங்க சிக்க வச்சிருந்தாரு. அவன் தப்பு போறதுனாலதான் பிள்ளை தப்பி போச்சு. கத்தனை இடத்துக்கு வந்திருப்பாங்க, அங்க சிக்கல் பண்ணின ஆண்டவர் இந்த ரெண்டு பிள்ளைகள் நல்வாழ்வுக்காக ரெண்டு பையனை சிக்க வச்சிருப்பார். அவர் எதையும் செய்ய வல்லவர், எப்படி செய்ய முடியும்? நான் நம்புகிறது கத்தரை சார்ந்தது போதுதான் மேன்மை. நமக்கு ஆண்டவர் கேடகமா இருக்கிறார். எதுக்காக? எதிரியினுடைய தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக கத்தர் கேடகமா இருக்கிறார். கதை சொல்லுங்க, 2-3 வசனங்களை நான் வேகமாக சுட்டி காட்ட விரும்புகிற கதை சொல்லுகிறோம். கவனிக்க. அதாவது இதை சங்கீதம் 18:30, சங்கீதம் 18:30. ஒரு நாள் நம்பினேன் என்பதுக்காக அவர் கேடகம் அல்ல. தொடர்ச்சியாக இந்த கத்தரை நம்பினா அவர் கேடகமாக இருப்பார். சொல்ல தொடர்ச்சியாக என்ன விளைவு வரட்டும், என்ன சோறு வரட்டும், என்ன வியாதி வரட்டும், நிச்சயம் உங்களுக்கு கத்தர் வச்சிருக்கிற ஆட்சி காலத்தை பூர்ணப்படுத்தும்படி தேவனை நம்புங்கள், அவர்களுக்கு கேடகமாகவே இருப்பார். இந்த கொரோனா காலத்துல நிறைய பேர் என்ன ஜோமனை கூப்பிட்டாங்க. இந்த போலீஸ்காரனுக்கு பயந்துதான் மாசு போட்டேன், இல்லைன்னா ஃபைன் அடிச்சிருவாங்க, இல்லைன்னா மாசே போட மாட்டேன், மூக்க மூடிட்டு போற பழக்கமே கிடையாது. கத்துக்கிட்டு வந்துடும். ஒவ்வொரு வீடுகளையும் கொரோனா வீட்டுல போய் கவனிப்போம். கொரோனா எங்களை பாதிக்காதபடி கிருபையா பாதுகாத்தார். எங்க குடும்பத்தில் கூட தள்ளி தள்ளி பண்ணிட்டு வர கொரோனா வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒதுக்குனாங்க. என்ன ஒதுக்குனா என்ன, அவர் வச்சிருக்க நாள் வரை இருக்கும். அதனால சொல்ல விரும்புகிறேன், தேவனாய் கர்த்தரை தொடர்ந்து நம்புங்கள், அவர்களுக்கு கேடகமாக அவர் இருந்து நடத்துவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிப்போம். நீதிமொழிகள் 30:5. நீதிமொழிகள் 30:5. கொஞ்சம் வேகமா வாசிக்கணும். கவனிங்க. என்ன செய்யணும்? சத்தம் சொல்லுங்க. அவரை அண்டிக்கணும். கலெக்டர் என் சொந்தக்காரன் அப்படின்னு அவனை அண்டிக்க கூடாது. இந்த ஊர்ல பெரிய பணக்காரன் என் சொந்தக்காரன் அப்படின்னு அவனை அண்டிக்க கூடாது. அவன் அண்டி கேட்டா அவன் ஏதோ ரூபாய் உதவி செய்வான். ஆனா இந்த கேடகத்துக்கு நிற்க முடியாது. ஆனா அவரை அண்டி கொண்டா அவர் கேடகமா இருப்பார். 3 விதமான கேடகத்தை உங்களுக்கு எப்ப சொன்னேன். 1, சொல்ல மாட்டீங்களா நீங்க? நம்புகிறது. முதல் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், அப்படி கேடகமாவார். 2வது தொடர்ச்சியா அவரை நம்பணும். 3வது அவரை அண்டிக் கொள்ளணும். ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு நாளும் அவர் அண்டி பொழுதுகளுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். சகாயம் செய்யும் கேடகமாக ஆண்டவர் இருக்கிறார். கதை சொல்றார். இந்த பகுதியை நான் இதை நிறுத்திவிட்டு அடுத்த பகுதிக்கு நேராக உங்களை நடத்தும்படியாக நான் விரும்புகிறேன். கதை சோதரம் கவனிங்கள். அந்த உதவி செய்ய கேடகமாக அவர் இருந்தார். அதுக்கு நான் சில காரணங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். கவனிங்கள். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வாசிக்காங்க. 7ஆம் அதிகாரத்துல ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப் கர்த்தரை விட்டு போயிட்டு பாகாலி அஸ்தரோத்துக்கு நேராக போயிட்டாங்க. அப்பொழுது சாமுவேல் காலத்துல பெலிஸ்தர்கள் யுத்தம் பண்ண வராங்க. அப்ப இவர் சொல்லுகிறார், சாமுவேல் பக்கத்தை சொல்றாங்க, இஸ்ரவேலர்கள் எங்களுக்காக கேட்டுக்கொள்ளும் ஜெபம் பண்ண சொல்லி அவர் சொல்லுகிறார், ஜெபம் பண்ணுகிறேன், ஒன்று செய்யுங்க, உங்க கையில அஸ்தரோத்துகளை அந்நியர்களை விலக்கி விட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்க. இப்ப கேட்கிறேன், ஒன்றில் இருக்கிற புதிவாத குணம், குறைவுள்ளவர்கள், குற்றமுள்ளவர்கள், அவர்களை விட்டு ஓய்ந்து ஆண்டவர் முன்பாக சுத்தமும் மனசாட்சியும் துருவியமாக ஆராதனை செய்ய விரும்புவார்கள். அப்ப தேவனை கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமாக வெளிப்படுவார். அல்லேலூயா. எங்கிருந்து வெளிப்பட்டா தெரியுமா? கவிஞர் வானத்திலிருந்து இடி முழக்கங்கள் பின்னரை உண்டு பண்ணி கர்த்தர் எதிரியின் பாளையத்திலே கர்த்தர் வேலை செய்தார். கர்த்தர் சொல்றார், எப்பொழுது தவறான பாதையை, தவறான போக்கை, தவறான பகுதியை விட்டு விலகி ஆண்டவர் ஒருவருக்கு ஆராதனை செய்த போது கர்த்தர் இறங்கி நான் இருக்கிறேன் என்ற கர்த்தர் காரியத்தை நடப்பித்தார். அடுத்தது ஜோசுவா பெஸ்ட்லா, நீ உயிரோடு நாள் வரையும் ஒருவனோட ஏற்று நிப்புகளே சொன்னார். சொல்லி ஒரு பெரிய வெற்றியை கட்டளையிட்டார். எங்க? யோர்தான்ல. 2 எரிகோ, 3 ஆய்பட்டணம். ஆய்பட்டணம் போயிருந்தா யோசுவா ஜோ பண்ணிக்கணும். ஜோ பண்ணல, நெஞ்சு துமது. 2 காலத்துல வெற்றி, 2 காலத்துல பெரிய ஜெயம், நெஞ்சு துமது வந்துட்டு சொன்னக்கா மனுஷன் கர்த்தர் சோதரம் கேட்கல. இவரு உள்ள உட்கார்ந்துட்டாரு. யாரு? யோசுவா உள்ள உட்கார்ந்துட்டாரு. யோசுவா யுத்தத்துக்கு போனோம், யுத்தம் நடத்திக்கும்படி தான் கர்த்தர் பழக்கப்படுத்தினாரு. போனோம், போல உட்கார்ந்தாரு. கொஞ்சம் ஆட்கள் அனுப்பி ஒரு 3000 பேர் அனுப்பி ஆய்வு பண்ண சீக்கிரம் பிடிச்சிட்டு வாங்கறான்னு அனுப்பிட்டாரு. போனா போட்டா போட்டு டமாட்டிமா இருக்கு. அவ்வளவு அவுட்டு. ஏன் அப்படின்னா இந்த எரிகோக்குள்ள எடுக்காத, தொடாத, ஒளிச்சு வைக்காத அப்படி சொன்னத ஒருவன் எடுத்தான். எந்த கோத்திரத்துக்காரன் சொல்ல முடியல? யூதா கோத்திரத்துக்காரன். எந்த கோத்திரத்துக்காரன் அப்படின்னா என்ன? ரொம்ப துதிக்கிறவன், முன்னால போறவன். சொல்லி ஒரு பாவியன் சால்வ, வெள்ளி பாத்திரம், பொற்பாத்திரம் எடுத்துக்கொண்டு அந்த அம்மாவுக்கே தெரியாம வீட்டுக்குள்ள தோண்டி போச்சு வச்சுட்டான். வீட்டுக்குள்ள இருக்கு. எத்தனை இருக்கு? 3 இருக்கு. ரைட், 3 இருக்கு. ஒரு விசுவாசி மகன் அடுத்த வீட்டு வாழையில் உள்ள ஒரு கொலையை வெட்டி கொண்டு வீட்டுல கொண்டு வர. விசுவாசி அம்மா அப்பாவுக்கு, இந்த விசுவாசி அம்மாவுக்கு வாழை கிடையாது. கொண்டு வந்து கேட்கணும், இது எங்குள்ளது கேட்கணும். கேட்கல, வச்சாச்சு, பழுத்தாச்சு, தின்னாச்சு. நல்லா இருக்குல்ல? அடுத்த விட்டு வாழப்போம், நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். ஆமா, தின்னு 3 நாள் எல்லாருக்கும் வயிற்று போகும். வெக்கமா இருக்கு நான் சொல்லுது. புத்தி உள்ள அம்மா கேட்டுக்கணும். எப்பா நீ வேலைக்கு போனியா, காய் சுமந்தையா, எஸ்டா கொடுத்தாங்களான்னு கேட்டுக்கணும். கேட்கல, பழத்தை கண்ணோட திங்கு அவ்வளவு ஆசை. அடுத்த வீட்டு வாழை போட்டு கஷ்டப்பட்டு வளர்த்து வச்சிருப்போம், நீ வெட்டி கொண்டு தும்ப கட்ட விட்டுட்டு இருப்பாரு. நடந்துச்சு. அப்புறம் சொன்னா களவான்ட்டு வந்தேன். சூப்பர். மன்னிப்பு கேட்டு அதுக்கு என்ன ரேட்டோ அதுக்கப்புறம் கொண்டு கொடுக்க சொன்னார். ஆண்டவர் கொடுத்தாங்க. மன்னிப்பு கேட்டாங்க, பப்ளிக்ல மன்னிப்பு கேட்டாங்க, சீல் கொடுக்குறாங்க. இவ போனார், தோல்வி வந்துட்டு இப்ப அப்புறம் விழுந்து கிடக்காரு. யாரு?
யோசுவா. ஐயோ ஜனம் போயிட்டு கட்ட போடுறான். எந்தி செஞ்சு வச்சிருக்கான். 12 கோத்திரத்தை உடச்சல் ஒண்ணு ஒண்ணா வந்துச்சு. ஒரு கோத்திரம் குறிக்கப்பட்டுச்சு, யூதா கோத்திரம். ஒரு வருஷம் குறிக்கப்பட்டுச்சு, ஒரு ஆகா குறிக்கப்பட்டான். இப்ப கேட்கிறான் ஆகானே இப்ப இஸ்ரவேல் கத்தர மகிமைப்படுத்து. அவனால அந்த குடும்பம் அழிஞ்சு. இப்ப நான் கேட்கிறேன், ஒன்னால உன் குடும்பம் அழியக்கூடாது, ஒரு நிமித்தம் உன் குடும்பம் அழியக்கூடாது. ஒரு லோத்தி மனைவினால ஒரு குடும்பம் அழிஞ்சு. இங்க பாருங்க, இங்க கவனி. புருஷன் முன்னால போறான், 2 புள்ள போகுது, 2 தேவதூதன் போறான். ஏத்தா இங்க கவனி போறான். இப்ப எங்க பார்க்கணும்? இந்த அம்மா கோசக்கண்ணி குருட்டுக்கண்ணி எங்க பார்க்கணும்? சொல்லு, என் புருஷன் போறான், அவன் தான் எஜமா. இந்த சையத்துக்கு அவன் தான் ஆண்டவன். கரை கொடுத்து வாங்கிட்டான். உன் கூட வாழ்க்கை 2 பிள்ளை பெற்றிருக்க, 2 அழகுள்ள பிள்ளை, 2 தூரம் வாரான். பரலத்தில் இறங்கி தூரம் வாரான். தூரம் கையை கொடுத்துட்டான். எவ்வளவு நெஞ்சு திமிருந்தா இப்படி திரும்பி பார்ப்பான். திருப்பினா அங்கே நிப்பாட்டார் ஆண்டவர். நான் கேட்கிறேன், உன் நிமித்தம் உன் பிள்ளைகள் சாபமாகக்கூடாது, உன் புருஷன் பாழாகக்கூடாது. அதுக்காக நான் வசனம் சொல்றேன். நான் சமயங்களுக்கு இப்படி வந்தவங்க இல்லை. உன் வாழ்க்கையை தேவனுக்கு திருப்பி சொல்றது, உன் புருஷனை மிஞ்சி உன் பிள்ளை மிஞ்சி அந்த தேசத்துல உனக்கு ஒரு ஆள் இல்லை. திரும்பாத, திருப்பியே பார்க்கிறாத. நீ வந்திருப்பானே, ஆனா அந்த குடும்பம் அழிஞ்சிருக்காது. வாழ மேல் வாழ வச்சிருப்பான். அவ பண்ணின அநியாயத்தினால அந்த குடும்பம் அழிஞ்சு. நான் கேட்கிறேன், அதை தாண்டி வந்த ஆனா முழு குடும்பத்தை அவனால அவன் அழிச்சிட்டான். பாபிலோன் சால்வை, வெள்ளி பாத்திரம், பொன் பாத்திரம் எவ்வளவு விலைக்கு வந்திருக்கும்? சரி, 1 கோடி வச்சுக்காங்க, மண்ணோடு மண் போறது. இயேசுவ உயிரோட பரலோகத்துல பார்க்க போறோம். எவ்வளவு அழகா தெரியுமா? என்ன அருமையா இருக்கும் தெரியுமா? இவ்வளவு உங்களுக்கு புரியல. இந்த உலகத்துல இயேசுவின் சமூகம் என்ன பூரிக்க பண்ணுமானா பரலோகத்துல எப்படி இருக்கு என்பதை நீங்க பார்த்துதான். அதனாலதான் திரும்ப சொல்லுகிறேன், இந்த மகிமையான அனுபவத்தை விட்டு விடாதீர்கள், விட்டு விடாதீர்கள். தேவனாய் கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் வைத்திருக்கிற அந்த பாதை மகா மேன்மை, மகா மேன்மை. இப்ப பாருங்க, அறிக்கை செய்து ஆகாரம் முடிச்சு மூடி போட்டு கல்ல கவனிங்க முடிச்சு வச்சுட்டு இப்போ யுத்தத்துக்கு போறாங்க. கவனிங்க, யுத்தத்துக்கு போறாங்க. இப்ப யோசுவா போயிட்டா கிபியோன் மேலும் ஆயின் மேலும் சூரியன் சந்திரனும் தடுத்து நிற்பதாக. அதுக்கு முன்னாடி கிடையாது, பின்னாடி கிடையாது. வாழ்க்கை சுத்தம், தேவனுடைய உறவு சரி அப்படின்னா நீ என்ன சொல்றையோ அது நடக்கும். தெரியாதனமா நான் தப்பு பண்ணேன். அறியாத காலத்துல நான் ஒரு மனுஷன் கடன் வாங்கியிருந்தேன். அவன் கடன் வட்டி கொடுத்துட்டு தான் இருந்தேன். இப்பவும் இல்ல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்பவும் இல்ல, வேற காலத்துல ஆண்டு பிள்ளையா இருக்கும்போது ஊழி செய்யும் போது தான் நடந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? வட்டி கொடுத்தேன், சரியா இருந்தேன். முதல்ல வட்டியும் சேர்த்து ஒரு 2 மாதம் கழிச்சு தந்துக்கன்னு சொன்னேன். அவன் 6 கேவலப்படுத்தணும்னு சொல்லிட்டான். யாரு? அந்த வட்டி தந்தவன். நான் 6 எனக்கு அந்த இடம் வந்தா பிடிக்காது. மீதி என்ன எசலாம் வைக்கலாம். தேவன் வாசம் பண்ணுகிற அந்த ஸ்தானத்துல நிற்கும் போது ஒருத்தன் வந்தான்னா அது எனக்கு பிடிக்காது. நான் ஒரு ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எக்காரணத்தை கொண்டு 6 உள்ள வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தினோட பயணத்தை தடை செய்கிறேன். தடை செய்யறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு 6 வந்தேன். அவன் ஆக்சிடென்ட்
விழுந்தவன் விசுவாசி, அவிசுவாசிலாம் கிடையாது, விசுவாசி. ஆனா அவன் என்ன கேவலப்படுத்தணும்னு ஒரு பிளான் பண்ணி வந்தா பாருங்க, அதனால கைவிட்டான். அவன் ஆஸ்பத்திரி எனக்கு தெரியாது, வரல, போயிட்டு நான் போன் பண்ணல. 4 வாரம் கழிச்சு அவன் மனைவி போன் பண்ணா, பாசை புருஷன் உங்களை கேவலப்படுத்தும்படி வந்தா, வார வெளியில் ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிற, முன்னால் உள்ள ஒரு பல்லு இல்லை அப்படின்னா. அப்பதான் சொன்னாரு, நீ பண்ணது தப்பு, என்னை பார்த்து உங்களுக்கு புரியலையா? நீ பண்ண ஜபம் தப்பு, நீ கடன் வாங்கியிருக்க, என்ன பெரிய வீரா உனக்கு அப்படி என்னைக்கு சொன்ன. அதை போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். 25 வருஷம் முழுந்தரமா ஒழுங்கிட்டேன். அவன் விசுவாசிட்ட போய் தெரியாம உனக்கு ரொம்ப ஜோம் பண்ணிட்டேன், அதனால உனக்கு ஆயிட்டு வந்துட்டு என்னை மன்னிச்சுக்கா, மனப்பூர்வம் உனக்கு வட்டியும் பணமும் தந்துருந்தேன். அவன் சொன்னான், திரும்ப இப்படி உங்களுக்கு கேவலப்படுத்தபடி வரமான்னு அவன் என்ன மன்னிப்பு கேட்டான். இப்ப நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா இருக்கோம். புரியுதா? என் மனசாட்சி சுத்தமா இருக்கு. ஏன் இவ்வளவு பப்ளிக்கா சொல்றேன்னா, ஒரு காரியத்தை மன்னிப்பு கேட்டுட்டு சரியாகிட்டு நில்லுனா நிற்கும், நில்லுனா நிற்கும். சொல்லலேலூயா. டோனாவூர்ல கன்வென்ஷன் வைக்கிறது மழை காலத்துல வச்சிருக்காங்க. மழை காலம் உங்களுக்கு புரியும்படி சொல்ல, மழை காலம். நான் அந்த ஊழியத்துல போய் பொறுப்படுத்தும் போது பாச காலம் செய்து போனேன். இஸ்ரேல் பாசத்துக்கு காலம் அந்த காலம் மழை காலத்துல அவன் கன்வென்ஷன் நடத்துவாங்க. எனக்கு தெரியாது, நான் கொஞ்சம் படிச்சோம், அறிவுள்ள பார்த்தீங்களா. மழை காலத்துல போய் இந்த பாசமாரு கன்வென்ஷன் இருக்காரு அப்படின்னு சொல்லி மழை காலத்தை மாத்தி அந்த டேட்டி மாத்தி மழை இல்லாத காலத்துல கன்வென்ஷன் போன அறிக்கை போயிட்டோம். ஒரு பாட்டியமா சாச்சொல்லி எதிர்ச்சு, பாஸ்டர் மாத்தாதங்க அப்படின்னு சொல்லி என்னன்னு கேட்டேன். உங்க முட்டுல பலன் இல்லைன்னா மாத்துங்க, முட்டுல பலன் மாத்தாதங்க அப்படின்னா. ஏன் அப்படின்னு, மழை காலத்துல தான் கன்வென்ஷன் நடக்கும். மழை வரும், டடான்னு பெய்யும், ஆனா தொடர்ச்சியா வராது. கன்வென்ஷன் 4 நாளும் முதல்ல வரும், ஒரு முறை கொடுத்த மழை பெய்யாது, செட்டே போட மாட்டாங்க. 4 நாள் கன்வென்ஷன் அக்கிரியா இருக்கும் அப்படின்னு சொல்ல பாட்டு அன்னைக்கு மறந்துடும். விளங்கிச்சா? உங்களுக்கு புரியுதா? அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையுடைய சீரமைப்பு சுத்தம் அவளுக்கு பரலோகம் இந்த வானத்தை மழை காலத்திலேயே அடைச்சு வச்சு அவர்களுக்கு ஆதரவாக இருந்து உதவியா இருந்து ஆசிர்வதித்தார். அப்படியானால் ஒருத்தரை ஆசிர்வதிப்பார் உண்மையில கத்த சொல்லலையா? அதுதான் அந்த காரியம். கதை சோதரம். அதனால நம்முடைய தேவனாய் கத்த அந்த யோசுவாவுக்கு சுத்தமான கட்டுப்பாடு உதவி செய்தார். சரி, அடுத்தது கவனிங்கள். அவர் உதவி செய்யும் கேடகம் ஆகா. உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். வனாந்தரத்துல வந்தார். இங்க பாருங்க, வனாத்துல வந்தார். முதல்ல பிரச்சனையோடு வந்தார், இரண்டாவது அனுப்பப்பட்டு வந்தார். கவனிங்க, பிரச்சனையோடு வரும்போது கர்த்தர் முன் வந்தார். பிரச்சனையோடு வரும்போது அந்த நாச்சாரு அந்த அம்மா சத்தம் போட்டு சாரா சத்தம் போட்டு அடிச்சு முடிச்சா வந்துட்டா. வழியில மறிச்சாராட்டம் மறிச்சு ஆகாரம் எங்க இருந்து வருகிறார் எங்க போற சொல்லி சொன்னார். வயிற்றுல பையன் இருக்கான், அவன் ஆசிரியர் இப்போ ராஜா கட்டி அடங்கி இரு அப்படின்னா போயிட்டான். இப்போ பிள்ளை வந்தாச்சு, ஈசாக்கு பிறந்துட்டார். இப்போ சாராய் சொல்லி ஆபரகம் திராட்சை தண்ணி கொடுத்து அப்பத்தி கொடுத்து அனுப்புறார். வாரா இப்ப எங்க போறோம்? அதை நீரே சொல்லு, அதான் கூப்பிட்டுருவோம். சூப்பர்ல. அவன் சொந்த ஊரு எகிப்து போறோம். ஆனா எகிப்து போல சூருக்கு போல வனாந்தரத்துல வந்துட்டா. வாழ்ந்த நின்றுட்டு புள்ளிய எங்கே கட்ட சந்தித்தாரோ, கவனிங்க, எங்கே சந்தித்தாரோ, எங்கே பேசினாரோ, எங்கே பேசினாரோ அங்க நின்றுட்டு போட்டே சத்தம் கத்தர் வந்துட்டார். சொல்லலையா? உனக்கு ஒரு நாள் உதவி செய்த ஆண்டவர் இன்னும் அங்க இருக்கிறார். அந்த இடத்துல வந்து ஒரு மனதிலும் பிரச்சனை சொல்லும்போது அவர் உனக்கு உதவி செய்ய வேண்டி வருவார். என்ன பிரச்சனை ஆனாலும் அவர் வருவார். நான் சொல்ல விளங்குதா? விளங்குதா விளங்கலையா?
ஒரு மாதிரி முடிக்கிய எனக்கு பயமா இருக்கு. கர்த்தர் சோத்திரம். விளங்கிட்டா சரிதான், கர்த்தர் சோத்திரம், ஒரு பிரச்சனையே கிடையாது. அதை சொல்ல. அப்போ ஆண்டவர் அவளுக்கு சகாயம் செய்யும் கேடகமாக உதவி செய்தார். கவனிங்க, யோசுவாவுக்கு செய்த சகாயம் வேற, ஆகாருக்கு செய்த சகாயம் வேற. அங்க சுத்திகரிக்கப்பட்ட பிற்பாடு ஆண்டவர் சகாயம் செய்தார். இங்கே எங்கே தரிசனமானதோ அங்கே வந்த போது தேவன் அங்கே ஆண்டவர் சகாயம் செய்து நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நான் சொல்லிட்டு போனா நிறைய அடுத்தது இரண்டாவது பாயிண்ட் சொல்ல வருவேன். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர் சகாயம் செய்யும் கேடகமாய், முதல்ல சொன்னது ஏறி வருகிறார் வெற்றிக்காக, அது ஒண்ணு. ரெண்டு சகாயம் செய்யும் கேடகமாக வானத்தின் மேல் ஏறி வருகிறார். இது மூணு வாசிப்போம். சங்கீதம் 68:4. சங்கீதம் 68:4. வனாந்திரத்திலிருந்து ஏறி வருகிற வாசி. வனாந்திரத்திலிருந்து ஒருவர் ஏறி வருகிறார். எங்க தோல்ல அப்பா சொல்லுவதுக்கு என்ன பாடு இருக்கு. அவரும் தங்கப்பல் கட்டின மாதிரில உட்கார்ந்துட்டு இருக்கிய சொல்லுங்களா. இந்த கூட்டம் முடிஞ்ச ஒரு சாப்பாடு கொண்டு வரும். இந்த மனம் மணந்தாலே எல்லாத்துக்கும் மூக்கு நுழைச்சிடும். கவனிச்சுட்டாங்க, இது காடு புரிஞ்சாங்க. வனாந்திரத்திலிருந்து ஏறி வருகிறார். யாரு? கர்த்தர். எதுக்காக வனாந்திரத்தில் ஏறி வருகிறார் என்று நான் படிப்போமானால் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை திரும்ப வாசிப்போம். அவருடைய நாமம், அவருடைய நாமம் சத்தமா சொல்லு. யெகோவா என்றால் என்ன? இத்தனை வருஷம் ஐபிஜி இல்ல இருக்கீங்க. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா என்றால் சொல்ல மாட்டீங்க, நான் சொல்லியிருந்தேன். ஆதியாகமம் முழுவதும் சர்வ வல்லமுள்ள தேவனா வெளிப்பட்டார். ஏன்டா பைபிள் காலேஜ் படிச்சவங்க இங்க 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்குமே அது மறந்து போச்சு. போட்டோம், பிரச்சனை இல்லை, நினைப்பூட்டுறேன். நல்லா கவனிச்சுக்காங்க. நடந்தது என்னன்னா, சர்வ வல்லவர் ஆகிய முழு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்புக்கு தேவன் சர்வ வல்லவரா வெளிப்பட்டார். யெகோவா எங்க வெளிப்பட்டாருன்னா, யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 2-3 வருஷத்துக்கு வாசிக்கும் சீக்கிரம். இயேசு ரத்தம் ஆனாலும் யெகோவா என்னும் நாமத்தினால். இப்ப கவனிங்க, யெகோவா என்றால் என்னன்னா, விடுவிக்க முடியாத இடத்துல இருந்து விடுவிக்கிறவர். அவர்தான் யெகோவா. கை சொல்லுங்க. விடுவிக்க முடியாத இடத்துல இருந்து விடுவிக்கிறவர்தா யெகோவா. ஒரு தேவன் யார் அப்படின்னா, வனாந்திரத்திலிருந்து ஏறி வருகிறது, ஒரு விடுவிக்கும்படி ஏறி வருகிறார். எந்த சூழ்நிலை நீ கட்டப்பட்டிருக்கிறாயோ, மாட்டிக்கொண்டாயோ, அதை சிக்கப்பட்டிருக்கிறாயோ, அதை நீ சிக்கியிருக்கிறாயோ, அதிலிருந்து கர்த்தர் உன்னை தூயாக்கும்படி வனாந்திரத்தில் ஏறி வருகிறவர் யெகோவா. சொல்லலேலூயா. 2, உன்னை அழிச்சவன அடியோடு அழிக்கும்படி புறப்பட்டவர்தா யெகோவா. சிம்பிளா சொல்லியிருந்தேன், வழங்கிக்காங்க. தேவன் 50 நாளில கானான் கொண்டு வந்திருக்கலாம். யார? எகிப்துல இருந்து இஸ்ரவேல். ஒரு ரூட், பொய்க்க ரூட் இருக்கு, சூப்பர் ரூட், 5 மாஸ். இப்பதான் 4 இருக்கு. அவன் அப்படியே 8 வச்சிருக்கான். அது போயிடலாம். ஆனா வந்தா பயங்கர யுத்தங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதாவது ஜனங்கள் மடிவாங்குவாங்க சொல்லி கர்த்தர் செங்கடல் கூட்டுல ஆண்டவர் கொண்டு வந்தார். இப்ப கவனிங்க, செங்கடல்ல நீங்க இஸ்ரவேலுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த செங்கடல் ஆயிரக்கணக்கான கப்பல் இருக்கட்டும். இப்ப உள்ள செங்கடல்ல ஆயிரக்கணக்கான கப்பல் இருக்கு. அப்படின்னா செங்கடல் சின்ன கடலா?
அடப்பாவி மக்கா, உங்களுக்கு போய் நான் சொல்லி இவ்வளவு பாடுபடுறவங்க பெரிய ஆட்களை இப்போ நீங்க படிக்க தெரியாது போட்டு நான் குறைஞ்சு விடுங்க. அந்த கடவுளே கொண்டு வந்த. ஏன் கொண்டு வந்தா தெரியுமா? சின்ன பிள்ளைய பூரா ஆம்பளை பிள்ளைய பூரா தண்ணீரை போட்டு முக்கி போனான். கர்த்தர் பார்த்துட்டே இருந்தார். கர்த்தர் வறுமை வச்சாருன்னா முற்றியும் க்ளோஸ் பண்ணாதான் விடுவார். என் பிள்ளைல பூரா அழகழகு பிள்ளைலாம் கொங்கடா தண்ணியில முக்கி பாரு என்ன பண்றேன்னு சொல்லி ஒரே ராத்திரியில ஆண் பிள்ளை அத்தனையும் க்ளோஸ் பண்ணார். பண்ணிட்டு மீதி ஒரு பெரிய குரூப் வர சொன்னார். அவ்வளவு வந்தார். இப்போ இந்த செங்கடலை தாண்டி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போறாங்க. நீங்க போற பாதையில ரட்சிக்கப்படாத ஒருவன் வர முடியாது. வந்தவன அவனுக்கு ஆபத்து. அதில் கவனிச்சுக்காங்க. அவனை ரட்சிப்பட வழிநடத்தணும் நீங்க. அதான் ஒரு பாக்கியம். வந்தா எதுவரை வந்தாங்கன்னா செங்கடலுடைய நடுமக்கம் வர வந்தான். அதுக்கப்புறம் ஆண்டவர் வேலையை பார்த்தார். முன்னால போனவர் பின்னால திரும்பி திரும்பி முழிச்சார். ஆங்காங்கே ரதத்தினுடைய எல்லா கலல்களும் கலந்தது. இப்ப பாடம் தெரிஞ்சிட்டா கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார், திரும்பி போயிடலாம் அப்படின்னு நினைச்சா தண்ணி சூழ்ந்துட்டு அவ்வளவுதான். பல நாள் செய்தான், ஒரே நாள் இரவுல க்ளோஸ் பண்ணிட்டார். நான் கேட்கிறேன், உனக்கு எவன் எழுதி வந்தால் நீ வாய் திறக்காது. எப்பேற்பட்ட இடப்பட்டு என்ன காரியம் செய்யட்டும், மோடிக்கு அப்பா ஒண்ணு நடக்காது. மேல உள்ளவர் தீவிரம் இருக்கிறார், உயிரா இருக்கிறார். அவர் தன்னுடைய வேலையை செய்கிற ஒரு நாள் இருக்குது. நிச்சயம் இந்தியாவுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கு. சபைகளுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஏன்னா இதுக்கு முன்னால் உள்ள மிஷனரிகள் பசியும் பட்டினியும் அனுபவித்து அவர்கள் தங்கள் பணங்களை இந்தியாவுக்காக செலவழித்து சுவிசேஷ அறிவித்து இங்கே மறுத்து இந்த பூமியில் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. 700 கோடிக்கு அதிபதி ஏழு கார்மிகள் அம்மையா கல்யாணம் முடிக்காம தோராவை எடுத்துக்கொண்டு 600 பிள்ளைகளுக்கான வாழ்க்கையை கழித்தவர் மறித்த போது ஒரு சின்ன வேப்ப மரத்தினுடைய பலகை வச்சு அடக்கம் பண்ணாங்க. அவ்வளவுதான். எனக்காய் கல்ற கட்டாத நான் மேல போற ஆளு சும்மா மட்டும் புகழ் சொன்னாங்க. அவர் எல்லாரும் மேல பார்த்து கீழே போனாங்க. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனங்களே, தேவனாய் கர்த்தர் சகாயத்தை கேடமாக வர காரணம் என்றால் வனாந்தரத்திலே இருந்து ஏறி வருகிறவர் ஜெகோவா. ரட்சிக்கப்பட முடியாத ரட்சிக்க கொண்டு வருகிறவர், உனக்கு விரோதமாய் பல ஆண்டு காலம் பல வேலை செய்தவர், ஒரே நாள முடிவு பெற்றதற்காக தேவனாய் கர்த்தர் அதை செய்கிறார். யெகோவா என்றால் சொன்னபடி செய்து முடிக்கிறவர். யெகோவா என்றால் சொன்னபடி செய்து முடிக்கிறவர். உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரா, அதை சொன்னபடியே முடிப்பார். சொல்லலையா? நீங்க மாறலாம், மாறி போகலாம், நீ விடலாம், எது செய்யலாம், ஆனா கர்த்தர் ஒரு நாளும் மாற மாட்டார். அவர் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர் உண்மை உள்ள கர்த்தரா இருக்கார். இதுல 2 வருஷம் இதுல மட்டும் சொல்லிட்டு நான் அடுத்த பகுதிக்கு கடந்து வரும்புறேன். எதுதான் சொல்ல முடியும் எனக்கு தெரியல, நான் சொல்றேன். அதாவது உபாகம் 32:10, இன்னொரு ஆள் உபாகம் 8:15. பாழான நிலத்தில் ஊழ எடுக்கிற வேறுமான அவாந்தர வெளி அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார். இது யாரு? பழைய ஏற்பாடு யாக்கோபு, ஈசாக்குடைய 2வது மகன், ரெபெக்காவுடைய ரொம்ப நேச புத்திரன். குணசாலி, கூடாரவாசி இல்ல, கொள்ளைக்காரன்.
அம்மா ஏமாத்து பேர்வழி. அவனுக்கு போய் குடசாலி குடர வாச்சின்னு வசனம் இருக்குன்னா சொல்லிட்டு இருக்கேன், இல்லைன்னா நானும் பாதுகாப்பு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அவனை போல பசங்க யாரு கிடையாது. அவன் எதுக்க ஆசைப்பட்டானோ அதையெல்லாம் ஒரே நிமிஷத்துல மண்ணெளி போட்டுட்டு அடிச்சு பத்திட்டான். அப்பா அப்பா பையன் வாரா, ஊரு போய் சேரணும். கவனிய, அவன் அப்பா பெரிய பணக்காரன், கூட ஒரு ஆள் அனுப்பிக்கலாம்ல. கூட ஒரு ஆள் அனுப்பிக்கலாம்ல, அனுப்பல. அதான் தகப்பன். போ அப்படின்னு அனுப்பிட்ட. அவனுக்கு தெரியும் இவனை வழியை கத்த மாதிரி பாருன்னு தெரியும். அவன் தான் லூஸ் அப்படிங்கிற இடம். நல்ல இடம் இல்ல, எப்படி இடம்? அவன் இவனே லூஸ், அந்த இடமும் லூஸ். வந்தா ஒரு கல் இருந்து எடுத்தான். அந்த வனாந்தத்துல கல் கிடைக்க ரொம்ப கஷ்டம், பாலைவனம், டெசர்ட். அதனால அவன் என்ன செய்யறான்னா கல் எடுத்தான், கல்ல வச்சு படுக்க. இவ்வளவு நாள் அம்மா மடியில படுத்தாள், சுகமா இருக்கும். இப்போ கல் எடுத்து படுத்திருக்கான். அங்கே ஆண்ட சத்தம் போடுது, நரி ஊழையிடுது. தூக்கம் வருமா? உங்களை படுக்க வச்சாலே தெரியும். வீட்டுக்குள்ள படுத்திருக்கனால உங்களுக்கு சுகமா பள்ளியை கண்டாலே ஐயா உயர்ந்திய நடக்குதா? நடக்கு. அவன் படுத்திருக்கிறான். அப்பொழுது அவன் பயப்படுறான். தப்புலாம், தப்பு பண்ணிட்டமே, தவறு பண்ணிட்டமே, அம்மா சொல்ல கேட்டுக்கூடாது, அண்ணனை ஏமாத்திட்டேன்னு, அப்பா ஏமாத்திட்டேன்னு அவன் மனசுல வருதுதான். வருதுன உடனே இப்படியே விட்டா இவன் கெட்டு போயிடுவான் அப்படின்றதுக்காக தேவன் மேல இருந்து ஒரு ஏணிய வச்சார். காணுங்க, அந்த ஏணியில ஒரு கூட்டம் இறங்குது, இன்னொரு கூட்டம் ஏறு. நல்ல கவனிச்சாங்க. காணுங்க, நீங்க இப்போ எவ்வளவு வசதியா இருக்கோ இந்த வசதியோடு நீ நின்றக்கூடாது. இந்த சபை ஃபுல் ஆகி இது சர்ச்சை இங்க இருக்கட்டும், இதுக்காக ஒரு ஏக்கர் பூமி வெளியே வாங்க. அப்பா முடிக்க முடியும். இதுவே பெரும்பாடுபட்டு நாங்க கெட்டி முடிச்சிருக்கோம், நீ இருவேறு இப்படி சொல்லிடு. உங்கள்ட்ட தரிசனமே இல்லை. வெள்ளக்காரன் ஏக்கர் கணக்கில் வாங்கி போட்டுருக்கான். நம்ம ஆட்கள் தான் அரை செண்டு, முக்கான் செண்டு, காய்ச்செண்டு, செண்டு செண்டு செண்டுன்னு அதுக்குவோம். ஆனா அவன் வந்து ஏக்கர் கணக்குல கவனிங்க, நீ தப்பா பண்ணிடுறாங்க. பாளையங்கோட்டில் கத்தீட்ரல் ஸ்கூல்ல அல்லது சென்னைஸ் காலேஜ்ல, நீங்க சேவஸ் காலேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஏக்கர் கணக்கில் வாங்கி போட்டுருக்காங்க. என்ன தரிசனம்? பாளையங்கோட்டிலேயே கிறிஸ்தவர்களுடைய இடம் பெரியதா? என்ன தரிசனம்? நாங்க வதப்பட்ட பாடி எனக்கு தான் தெரியும். அதனாலே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போடணும்னு நான் சொல்றேன். இது இருக்கட்டும், இது சர்ச்சை ஃபுல்லா இருக்கட்டும், இங்க ஆடம் நடக்கட்டும். ஒரு சர்ச்சை, 2 சர்ச்சை, 3 சர்ச்சை நடக்குது, தப்பு இல்லை. ஆனா எதிர்காலத்துல தம்பி ராசா எனக்கு கை போடுறா, ஒரு காலத்துல ஒரு பெரிய சர்ச்சை இந்த பாக்க மெயின் ரோட்ல பாலத்தை கத்தர் செய்வதற்கு மோதல் பாருங்கள், கத்தர் நடத்துவோம். கார் விடுவதற்கு, பைக் விடுவதற்கு, வாகனங்கள் உட்கார்வதற்கு, ஜனங்கள் உட்கார்வதற்கு, எழுதி போட்டு தேவையான அத்தனை கட்ட கருவதற்கு விசாரப்படுத்துங்க. உண்மையில நான் அதான் சொல்ல பாருங்க. இவன் படுத்திருக்கான், மேல ஏறது இறங்குது. இப்ப சிந்தனை கொஞ்சம் டங்கு டங்கு மேல போகுது. பரவாயில்லையா, மேல போகுது, கீழே வருது, அவ்வளோ பார்க்க. இப்ப இந்த நரி ஊழட்டான ஆந்த சட்டம் மட்டான எல்லாம் மாறிட்டு இப்ப எங்க போயிட்டு மேல கரெக்ட். குட் குட். எவன் மேல பார்க்கறானோ அவன் வாழ்க்கையில தான் நடந்து. என்ன சொல்லி சொல்லியிருக்கேன், என்ன நடந்ததுன்னா மேல நின்று சொன்னார், நான் உன் தாத்தாவுடைய தகப்பன். சொன்னார் அறிமுகம். யாருடைய தகப்பன்? தாத்தாவுடைய தகப்பன். இப்ப நான் கேட்கிறேன், இந்த சர்ச்சை 2வது தலைமுறையா 3வது தலைமுறையா? அது யோசிக்க மாட்டேங்கல. நான் இப்ப ரொம்ப வருஷமா இருக்கு, நான் ஐயாட்ட நான் தங்கி இருக்க ரூம் வீட்டுல இருக்காங்க. நீங்க எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 3வது தலைமுறை. குட், பெஸ்ட். இந்த 3வது தலைமுறை தான் கத்த கையில ஆள் எடுப்பார். உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு விவரம் தெரியாது. உங்க அப்பா வச்ச கண்ணீர்,
என் பையன் சொல்லுவான், எப்பா நீங்க சும்மையா போயிட்டாலும் பிரச்சனை இல்லைப்பா, நீங்க வடிச்சிருக்க பாருங்க கண்ணீர், நீங்க போடுற மாதிரி சத்தம், நீங்க பாருங்க அழுக பண்ணிக்கல, அதை நிமித்தம் கட்டளை ஆசீர்வதிப்பாருப்பா அப்படின்னா அவனோட தெரியுது, அவரை தெரியுது. நான் கேட்கிறேன், இது 3 தலைமுறையா கட்டளை செய்யுது இடம். ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார், ஏதாவது ஒரு அம்மா அழுதுருப்பாங்கல்ல, சத்தப்பட்டிருப்பாங்கல்ல, கண் கலங்கிருப்பாங்கல்லவா, அது விடவே விடாது. ஒரு நல்ல நிலைமைக்கு கத்தரை கொண்டு வந்து பார்க்கும் வரையிலும் கத்தர் விட மாட்டான். அதனால நான் சொல்ல விரும்புகிறேன், அவன் படுத்திருக்கிறான். ஆண்டு சொல்றாரு, உங்க தாத்தாவுடைய தேவை, உங்க அப்பாவுடைய தேவை. அது சொல்றாரு, இந்த படுத்திருக்க இடத்த உனக்கு தருவேன். 1, 2, உன் சந்ததிக்கு கொடுப்பேன். அவனுக்கு கல்யாணமே ஆகல. யாருக்கு? யாக்கோபு கல்யாணம் ஆகல. அவர் சொல்றாரு, உன் சந்ததிக்கும் கொடுப்பேன். அப்போ அவனுக்கு நீண்ட ஆண்டு காலத்துக்கு முன்பாடு பிறக்கப்பட பிள்ளைகளை அங்கே கிடைத்தார். அல்லேலூயா. அப்போ உங்களை மட்டும் கத்த வைக்கல, உங்க சந்ததிக்கு தேவன் அங்கே எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். இந்த சபையில வந்து கத்த ஆராதிக்க உங்க வயிற்றுல பிறக்க போற பிள்ளைகளை போல கத்த இருப்பா, நடத்துவா, அதை ஆசீர்வதிப்பா, அவர்களுடைய காரியத்தை அதை செய்து முடிப்பா. அந்த இடத்துல கத்தர் வாக்கு பண்ணினார். அவனுக்கு கெட்டிக்காரன், அவனுக்கு கெட்டிக்காரன். இந்த வாரம் போன இடத்துல என்னை காப்பாற்றணும், உன்னை அவன் சாப்பாடுக்கெல்லாம் வாரான், உடுக்க வஸ்திரம் திரும்ப தேசத்தை எடுக்கணும், கொண்டு வரணும், அப்பதான் நீ தேவைதான். கத்தர் அதன்படியே கொண்டு போறான். இப்ப சொல்றேன், அதுதான் ஒரு காரியம் சொல்ல வருவார். எப்படி அந்த வனாந்தரத்துல அவங்க யெகோவா இருந்தாருன்னா, எத்தனை வருஷம் ஆடு மச்சான் லாபம் வீட்டுல? 20 வருஷம் ஆடு மச்சான். எப்படி இருக்கு பாருங்க. 14 தான் கவனமா இருக்கு. ஏன்னா அவா அழகுள்ள ராசாத்திக்காக 14 வருஷம் ஆடு மச்சான். இவ்வளவு கவனமா இருந்தா பாருங்க. 14 வருஷம் ஆயிட்டா. சரி விடுங்க. அந்த அம்மா ராஜாவுக்காக, மூக்கு மூலி உள்ளவளுக்காக 14 வருஷம் ஆடு மச்சான் போட்டோம். அந்த 14 வருஷமும் கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிக்கல. திரும்ப 6 வருஷத்துல தான் அவனை மல்டிபிள் பண்ணினார். சொல்லலூயா. அதுல கவனிச்சாங்க, 6 வருஷத்துல பல கோடிக்கு அதிபதியாக கர்த்தர் அவனை மாற்றினார். என் தேவன் யார் தெரியுமா? நேரத்தை சுருக்கினாலும் ஆசீர்வாதத்தை பெருக்கிடுவார். அதான் அதனுடைய தன்மை. நீங்க 3 மணி நேரம் ஆறாவது உண்மையா இருந்துட்டீங்களா? நான் சொல்லுகிறேன், அடுத்த பிரதிஷ்டை நாள்ல உங்களை உயர்த்திருப்பதை நீங்க காண்பீங்க. உயர்த்திருப்பதை கர்த்தர் காண செய்வார். கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் நம்முடைய தேவன் யாருன்னா, வனாந்திரத்திலிருந்து வருகிறவர். கவனி, இப்ப சொல்லு கவனி. இந்த உபாகம் 8:15 சீக்கிரமாக. உபாகம் 8:15. அந்த வழியில அது வனாந்தரம், தண்ணி இல்லாத குழி, கொள்ளுவாய் சர்ப்பம், தேடு, பேய், பல வெரைட்டிஸ் இருக்கு. இதுல இவர்களை பாதுகாக்கும்படி தேவன் அவரோடு கூட இருந்தார். எந்த விதமான சேதமும் அணுகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து இந்த சபையால் நான் சொல்ல விரும்புகிறேன். எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் நீங்க நடந்து வந்தாலும், நீங்க பயப்படப்பட்ட சூழ்நிலைகள் உங்களை சூழ்ந்து வந்தாலும், உங்களை பாதுகாப்பதற்காக வனாந்திரத்தில் ஏறி வருகிறார். அவர்களுடைய ஆவி ஆட்டுவா சரீரம் உண்டான பொருட்கள் அத்தனையும் கர்த்தர் பாதுகாக்க உண்மையுடைய கர்த்தர் சொல்லுங்க. நான் அந்த பகுதியை நிறுத்திவிட்டு இன்னொரு பகுதியை உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன். அதை சொல்லிட்டு நான் அடுத்த பகுதிகளை விரும்புகிறேன். எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபிரேயர் 13:20.
மரித்தோர் இருந்து ஏறி வர பண்ணினார். நம்முடைய தேவன் யாருன்னா மரித்தோர் இருந்து நம்மை ஏறி வர பண்ணுகிறவர். நம்முடைய தேவனாய் ஆண்டவர் மரித்தோர் இருந்து ஏறி வந்தவர். நாம் ஏன் கர்த்தரை சேவிக்கிறோம்? இந்த உலகத்துல ஏன் கிறிஸ்தவம் நிற்கு, ஏன் கர்த்தரை ஆராதிக்கிற காரியங்களை ஒருவன் தடை பண்ண முடியலன்னா ஒரே ஒரு ரகசியம் இருக்கு. தெய்வம் என்று சொல்லப்படுகிற அத்தனையும் செத்து மண்ணல்ல படுத்திருக்கு. ஆனா தெய்வம்னு சொன்ன ஒருவர் இந்த இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். அதுக்கு நான் சாட்சி, நீங்க சாட்சி. ஆதலால் தான் இந்த உலகத்தில் ஒருவரும் கிறிஸ்து இயேசுடைய அந்த மேன்மை எடுத்திருக்க முடியவில்லை. நாம் தான் ஜீவனுள்ள மார்க்கம், நாம் தான் பரலோகத்தில் சோதரிக்க போற மார்க்கம், நாம் தான் தேவாலயத்தை நாம் அடைய போகிற மார்க்கம். ஆதலால் நான் சொல்லுகிறேன், இந்த மார்க்கம் உயிரோடு எழுப்புகிற மார்க்கம். ஏன் அவர் ஏறி வந்தார்னா பாதாளம், பொல்லாத கிரியைகள் அத்தனை இருந்தோ அவர் மரணத்தை ஜெயித்து, பிசாசை ஜெயித்து, பாதாளத்தை ஜெயித்து அவர் ஏறி வந்தார். நம்முடைய தேவனாய் கர்த்தர் வெற்றி சிறந்தவர். ஆதலால் என்னை உங்களை கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுவார். நிச்சயம் பண்ணுவார். ஒருவேளை உங்கள்கிட்ட சின்ன சின்ன குற்றம் இருக்கலாம் மனசுக்குள்ள, அதை செய்யல, நீங்க சொல்லணும், ஆண்டவரை குற்றத்தை மன்னிங்கப்பா, ஆண்டவரை சுத்திகரிங்கப்பா, என்னை கைவிட்டாங்கப்பா, அதை சொல்லிக்கிட்டே இருக்க. நம்ம மூச்சு நிற்கு வர, இல்லைன்னா இயேசு கிறிஸ்துடைய எக்காலத்துக்கும் துணிக்கு வர நான் சொல்லுகிற அந்த அம்மாவுக்கும் அந்த ஐயாவுக்கும் கர்த்தர் இறங்கி நன்மை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு சிம்பிள் ஐயா கவனி, ஒரு சிம்பிள். சிலுவையில ஒரு கல்லை, எந்த கல்லனும் வலது பக்கம் இடது பக்கம்னா என்ன கேட்டாங்க, ஒரு கல்லை, ரெண்டுமே கல்லதான். ஒரு கள்ளம் பரியாசித்தான், அவனும் பரியாசித்தான். ஆனா நடந்த சூழ்நிலை கண்ட போது ஒருவன் சொன்னான், ஏசப்பா இது ஆஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்துக் கொள்ளுங்க. அவர் சொன்னாரு, இன்றைக்கு, நாளைக்கு சொன்னாரா, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பார். யாரு? கல்ல. இப்ப ஒரு கேள்வி, கல்ல யாருக்கும் எடுத்தாரா? எடுக்கல. நீங்க கல்லியா இருந்தா நேசம் இருக்காங்க, நீங்க கல்லா இருந்தா நேசம் இருக்காங்க, நீ நல்ல ஆளா இருந்தா நேசம் இருக்கு. அவன் கல்ல இருக்கல, ஆனா அவன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினான். கர்த்தர் அவனுக்கு இரக்கம் பாராட்டினா அவனை கொண்டு போகணும். நமக்கு நல்ல சந்தர்ப்பமான சூழ்நிலை இருக்கு, கர்த்தர் அந்த காரியங்களை செய்வாரா? இப்ப நான் கிளம்புறேன்னா அவர் ஏறினார், ஏறி வருகிறார் அவர் சொல்றார். இப்ப 2வது பகுதிக்கு வரும்போது, ஒண்ணு அவர் ஏறி வருகிறார் ரட்சிப்புக்காக, இன்னொன்னு சகாயத்தை கேடகம் ஏறி வருகிறார், இன்னொன்னு பாதுகாக்கும்படி வனாந்தரத்தில் பாதுகாக்கும்படி ஏறி வருகிறார். இப்பொழுது ஏறினா நம்மை மேலே கொண்டு போக சொல்ல. இப்ப நான் சொல்லப்பட வார்த்தை ஏறினார். சொல்ல முதல்ல ஏறி வருகிறார் சொல்றேன், இப்போ ஏறினா. இது 3 வார்த்தை சொல்லிடுறேன் சிம்பிளா. சமயம் போட்டு பார்த்தீங்களா, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. ஆமா ஆமா 9 வரை போலான்னு சொன்னா, ஆனா நீங்க சம்மதிச்சா நான் கொண்டு போயிடும், பிரச்சனை கிடையாது. அது பார்த்தாங்க ஏறினா எங்க ஏறினார்னா, எங்க ஏறினார்னா மலையின் மேல் ஏறி உட்கார்ந்தான், பேருடைய படகில் ஏறி உட்கார்ந்தான். இன்னொரு இடத்துல கடுமையான கொந்தளிப்பு, படகு மூட போகுது. அப்போ நடராத்திரி வந்து படகுல ஏறினான். இந்த 3 மணி போயிட்டாங்க சிம்பிளா. முதல்ல ஏறி மலையில ஏறி உட்கார்ந்தா. எதுக்கு கொடுத்தாருன்னா, சீசர்களுக்கு நல்வழிப்படுத்துவதற்கு ஆண்டு சொல்றார்.
அது மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் முடிவு வரையில் இருக்கு. அவர் ஏறினார் என்று மத்திய 1 இருக்கு, இறங்கினார் என்று மத்திய 8:1 இருக்கு. இந்த ஏறினார் என்பதுல அவர் சீசர்கள் சரியாய் வாழ்வதற்கு, பரிசுத்தமாக, வெளிச்சமாக, உப்பாக, நல்ல செய்யும்படியாக அல்லது தேவைப்படும்படியாக பரிசுத்தமாய் வாழ்வதற்கான வழியை சொல்லிக் கொடுத்தார். ஏன் ஏறினார்? என்னை உங்களையும் நல்வழிப்படுத்த சொல்லலையா? நம்ம வந்து எல்லாம் நல்லது இல்லை. மோசே நல்ல குணம், மோசே பழைய ஏற்பாடு மோசே நல்லாவா? கொலகாரப்ப ஒரே அடியில ஒருத்தன பொண்ணு, அவனே குழிய தோண்டி ஒரு ஆள் பாட்டு போடாம அவனே போச்சுட்டு விட்டான். எவ்வளவு நெஞ்சு துடுக்குதுன்னா செய்ய முடியும். மறுநாள் வாரான், சண்டை போடுறான். முதல்ல எவரேன் எகித்து சண்டை போட்டான், இப்ப 2 எவரே சண்டை போட்டான். போட்டுன்னு நேற்று எகித்தின கொண்டு போல என்னை கொண்ட அப்படின்னா அவங்க கொல்லும் போது கூட இருந்தவன் சாட்சிக்காரே. அப்பேற்பட்ட மோசையை ஆண்டு சொல்றாரு, பூமியில அவனை போல சாந்த குணம் உள்ளவன் யாரும் இல்லை. அப்போ அந்த எகிப்தினுடைய வாழ்க்கைக்கும் தேவனோடு சேர்ந்த வாழ்க்கைக்கு இடையில் உள்ள வாழ்க்கையில் இருந்த அத்தனை அசுத்தங்களையும் அழிச்சிட்டு புதுசாக நடக்கிற நடைய கத்த வச்சார். இப்ப நான் கேட்கிறேன், உங்க ஆவிக்குரிய பாதையில பழைய பெற்ற வேண்டாம். உங்க அப்பா அம்மா காலத்தை செய்த தவறு உங்க பின்னாண்டு வரும், பார்த்துக்கிட்டே இருப்பார். அங்காங்கே வாழை ஒட்ட நறுக்குவார். நறுக்கி நறுக்கி சரிப்படுத்தி சரியாகல அவர் சரிப்படுத்துவார். விட்டுவா நினைக்கிறா? அம்மா ரத்த மாம்சமும் வெளிப்படும் வரையிலும் பொறுமையா இருப்பார். திரும்ப ரத்த மாம்சத்தையும் உருவிடுவார். உருவிட்டு சாந்தம், அமைதல், நற்குணம் அப்படிங்கிற அந்த இச்சை அடக்கம், அந்த ஆவின் கனிகள் எல்லாம் வந்துடும். வராம வந்துடும். அதுக்குதான் ஆவிக்குரிய வட்டாரம் சொல்லலே. ஒரு அக்கா எரிச்சல் உள்ளவா, அப்பா எரிச்சல் சாகும்போது சாந்தமாயிட்டார். காரணம் என்ன? எரிச்சலை புடிக்கிட்டார். ஒரு ஐயா ஓயாம அடிப்பார் மனைவியை. கெட்டிக்காரம் இல்ல, மனைவி அடிக்கிற மனுஷன் பெரிய பட்சத்தும் அல்ல. அந்த கையை நொண்டிகளா விட்டு இப்ப கையை தூக்க முடியாது. நீங்க இங்க ஆடும். ஏன்? அடிச்சு அடி அளவு. இப்பவும் அடிக்க வந்தாலும் முடியாது. செய்து யாரு? கத்தர். சொன்ன அம்மாவுக்கா நன்றி செலுத்துறேன். கவனிங்க, கத்தர் சொல்றோம் எல்லாம் கரெக்டா சரிப்படுத்தி சுத்தப்படுத்துவார். யாராவது எனக்கு முடுக்க நடந்துறாங்க, ஆமா கத்தர் கிருபையா கடவுள் சாந்த குணம் உள்ளவனாய் கத்தர் மாட்டிட்டார். அந்த மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் முழுவதும் மனுஷன் எப்படி எப்படிலாம் வாழணும், எப்படி எப்படிலாம் ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வாழ வச்ச அதிகாரம் தான் அந்த அதிகாரம். முடிஞ்சுட்டா? சரி, இப்ப அடுத்த சொல்ல வருகிறேன். ஆண்டவர் மலை மேல் ஏறி உட்கார்ந்தார். எதுக்காகனா ஜபம் பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க? ஜபம் பண்ணும்படி உட்கார்ந்தார். ஜபம் பண்ணும்படி உட்கார்ந்தார். இப்ப நான் கேட்கிறேன், நைட்டு ஏதாவது உங்களுக்கு தூக்கம் வராம இருக்கா? தூக்கம் வராம, வயசானாலும் தூக்கம் வராது தெரியுமா? அது தெரியாது. பிரச்சனை தான் தூக்கம் வராது தெரியுமா? அது தெரியாது. பரவாயில்ல, உங்களுக்கு என்னதான் சொல்லி கொடுக்க போட்டோம் காய்ச்சி எழுதோ பாருங்க. எனக்கெல்லாம் நைட்டு தூக்கமே வராது. எனக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு. என் பையன் சொல்லுவான், இப்ப காலையில பாட்டு சரியா பாடலையே அப்பா அப்படிமா. அவங்க படுத்திருப்பாங்க, நான் பாட்டு பாடணுமா? ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா. ஆனால் நான் பாட்டு பாடுவேன். 3 மணிக்கு பாடுவேன், 2 மணிக்கு பாடுவேன், 1 மணிக்கு பாடுவேன், 9 மணிக்கு பாடுவேன், 10 மணிக்கு பாடுவேன். எனக்கு எப்படி எல்லாம் சமையலோ பாடிட்டே இருக்கேன். ஆண்டவர் தருகிற சந்திரப்பட்ட பயன்படுத்தி பாடிட்டே இருக்கேன்.
லிஸ்ட்ல இருந்துட்டே இருக்கு. ராக்காய முழுவதும் என் நேசரோடு சேர்ந்து பாடி கர்த்தரை துதிக்கிறேன். பகல்ல சற்று நேரம் இழப்பார். அந்த வீடு தந்த ஐயாவுக்காக கர்த்தர் சோத்துலாம். அந்த வீட்டை திறந்து தந்தாங்க. நான் போனேன். ஒரு 1.5 மணி நேரம் அழகான சுகமான. நான் எங்க இருந்தேன் என்ன செய்யணும் எனக்கே தெரியாது. இப்படி ஒரு வீட தேவன் தந்ததுக்காக கோடி சோத்திரம் சொல்லலேலூயா. நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். இரவை பகலாக்கிறேன், பகலை பகலாக வைத்து நடத்தி போகிறேன். ஒரு காரியத்தை மட்டும் அறிந்து கொள்ளுங்க. யார் அதிகமா ஜெபம் பண்றாங்களோ அவர்கள் வாழ்க்கையில முத்துகள் புறப்பட கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதனால ஜெபத்தை கூட்டிக் கொள்ளுங்கள், ஜெபத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். தயவு செய்து வீட்டுல, தர்ணையில, கடையில, வீதியில விசுவாசி நின்று வளர பேசுற பழக்கத்தை இந்தியோட முடியல. தயவு செய்து நைட்டிய போட்டுக்கிட்டு கணக்கு வா. கிருபையாக கர்த்தர் உங்களோட இறக்கமா இருப்பாங்க, இருப்பாங்க. அதுக்கு பேரே என்ன பேர் தான்? 6 மணிக்கு மேல தான் ட்ரெஸ் போடணும். அல்ல பகலையும் போட்டுக்கிட்டு நீ அழகைப்பார், அன்னப்பார், அங்கப்பார் சொல்லிட்டு தயவு செய்து நரம்பாராதீர்கள். வெக்கமா இருக்கு. கிருபையாக கர்த்தர் முன்னே இறக்கம் பாராட்டுவார். நான் சொல்லி கம்மிங்க. அந்த நேரத்தை பயன்படுத்து. நான் சிம்பிளா சொல்லிடுறேன். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. எத்தனை மணி நேரம் இருக்கு? 24 மணி நேரம். சரி, 8 மணி நேரம் வேலை செய்யணும். அப்படிதானே? நான் கவர்மெண்ட் சட்டப்படி சொல்றேன். 8 மணி நேரம் வேலை செய்யணும். ஆனா இப்ப 12 மணி நேரம் வேலை வாங்குறாங்க. அது வேற இருக்கட்டும். சரி, 8 மணி நேரம் வேலை செய்யணும். திரும்ப 8 மணி நேரம் இருக்கு. என்ன செய்யணும்? சொல்ல மாட்டேன். தூங்கணும். திரும்ப 8 மணி நேரம் இருக்க. அது செய்யணும். சொல்ல வேலை பார்க்கணும் தான். சூப்பர். அதுல 3, அந்த 8ல 5 விட்டுறேன். பாத்திரம் கழுவுங்க, துணி துவைங்க, அல்லது இருக்க வீட்டையே பரவ மாதிரி ஆக்குங்க, பண்ணிட்டு போங்க. தொடங்க தண்ணி ஊத்துங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா 3 மணி நேரத்தை நீங்க என்ன செய்யறீங்க? அதை பயன்படுத்திட்டா புத்தி உள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுறா. அடுத்த தம்பி மாட்டாங்க. எங்க அப்பா என் கையில இந்த பொறுப்பை கொடுக்கும் போது எங்க வீடு பனை ஓலை உள்ள வீடு. என்ன ஓலை வீடு? பனை ஓலை உள்ள வீடு. நான் வாங்கி அடுத்த சந்தை கொடுக்கும் போது அது 6 ரூம் உள்ள பில்டிங் இருக்கிறது. அப்படியே கொடுக்கல, அந்த சந்தைக்கால கொடுத்துருக்கேன். என் பணம் போட்டுதான் நான் செய்தேன். என் வேலைக்கு தான் அந்த காரியம் செய்து முடிச்சேன். அந்த சந்ததிக்கு ஒரு பெஸ்டா கொடுத்தேன். நான் ஊழியருக்கு அத்தனை இடங்களையும் போற அத்தனையும் பெஸ்டா செய்து அந்த வந்திருக்கேன். இப்ப நான் கேட்கிறேன், ஜெபிக்கிற நீ அடுத்த சந்தை கொடுக்கும் போது ஒரு தீயா, அனலா, அக்கினியா, பிரகாசமாய் ஆண்டவே காரியத்தை நீ கொடுக்கணும். அது ஜோமன்னா தான் நடக்கும், சும்மா நடக்காது. தயவுசெய்து உங்க வீடுகளை பயன்படுத்துங்க, சர்ச்சை பயன்படுத்துங்க. இந்த நாள் முதல் அடுத்த ஆண்டை பிரதேசம் வரையிலும் போராடுங்க, ஜெபம் பண்ணுங்க, கண்ணீர் விடுங்க. கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். நான் அந்த ஜெபத்துக்காக ஒரு காரியம் சொல்லியிருக்கேன். எனக்கு மீதி சொன்னாலும் சரி, சொல்லாம போனாலும் சரி, அதுல பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு இருக்கு. அது என்ன சொல்லனா, ஏறினாலும் சொல்லிக்குவாங்க, அப்புறம் ஏற பண்ணினான்னு சொல்லணும். ஒருவேளை சொல்லாம போனா பிரச்சனை கிடையாது, கதை சொல்றேன். ஆனா கவனிச்சுக்காங்க, இந்த இடத்துல ஒரு அம்மா தன் குடும்பத்துக்காக கண்ணீர் வடிச்சு கதறி ஒவ்வொரு நாளும் அழுவா. அந்த வீட்டுல ஒரு தம்பி ராணுவத்துல வேலைக்கு போனான். இந்த நாட்டுக்கு அடுத்த நாட்டுக்கு சண்டை நடக்கும். போறவங்க அடுத்த நாட்டுக்காரன் சுட்டு கட்டிட்டே இருக்கான். கொடிய நாட்டில் ஒரு மலைக்கு மேல போனோம், அடுத்த நாடு சுட்டு கொடுக்கணும். எங்க இருந்தாலே தெரியாது. அப்போ தம்பி சொல்லுவான், 4 மணில இருந்து 6 மணிக்குள்ள நான் போறேன் அப்படின்பா. ஒரு பெஸ்ட் அவுல்தான் 100 பேருக்கு அதிபதியா இருக்கிற ஒரு போர் வீரன் அந்த சோல்ஜர் சொல்லுவான்.
அப்போ அவர் கேட்பாரு 4 to 6 என்னடா அப்படி கேட்பார். போயிட்டு வந்து சொல்லுதான் கேட்குவான். போவான், கொடிய நாட்டுவான், வந்துடுவான். இவன் நாடு வெற்றி பெற்றுன்னு சொல்லி அறிக்கையிட்டுருவான். வெள்ளப்புறா பறக்க விட்டுருவான். முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த அவுதார் எல்லாருக்கும் முன்னால கேட்கிறார், தம்பி 4 to 6 நீ என்ன விஷயம் சொல்லு. அப்ப அவன் சொல்லுவான், எங்க அம்மா என்னை பெற்ற தாய் 4 மணிக்கு முழங்கால் பண்ணிடுவாங்க, 6 மணி வரை ஜபத்தை விட்டு எந்திக்கவே மாட்டாங்க, உலகமே அழிந்தால் எழுப்பாங்க. எங்க அம்மா ஜபத்தை தாண்டி இயேசுவின் ரத்தத்தை தாண்டி ஒரு குண்டு என்னை துளைக்க முடியாது என்று அவன் அவ்வளவு பலமா சொல்றான். நான் கேட்கிறேன், உங்க பிள்ளைகள் நம்புமா? உங்க பிள்ளைகள் நம்புமா? உங்க பிள்ளைகளுக்கா நம்பிக்கைக்குரிய காரியமா இருக்கீங்களா? மனம் திரும்ப ஜபத்தை கையில் எடுங்க. உங்க முழங்கால நீங்களே பாருங்க. காய்ப்பு இல்லைன்னா காரி துப்புங்க. பனையறவனுக்கு கையில காலில் காய்ப்பு இருக்கும். பெந்தகோஸ்காரங்களுக்கு முட்டில கையில காய்ப்பு இருக்கணும். இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆனால் திரும்ப சொல்லுகிறேன், இந்த சபை முழங்கால் யுத்தம் செய்ய வேண்டாம். நான் கேட்கிறேன், உங்களுக்காக கர்த்தர் இந்த பாப்பங்களை சுற்றி இருக்கிற அத்தனை கிராமங்களும் கர்த்தர் கலந்து இறங்கி அவர் செய்ய முடியாத வேலையை அவர் செய்து முடிப்பார். கர்த்தர் சொல்கிறார், இதுவல்ல கூட்டம், இதுவல்ல மேன்மை, இதுவல்ல இது மேலே கர்த்தர் வச்சிருக்கிறார். அதை அள்ளி கொடுக்கிற தேவனை கர்த்தர் உண்மையில தேவனாக நான் கண்டு அனுபவித்தோடு சொல்றேன். நான் என்னை பற்றி சொன்னா சமயம் போதாது. அதனாலதான் அதெல்லாம் ஒதுக்கிட்டு கர்த்தர் செய்த காட்டமாக சொல்லிட்டு வாங்க. புரிந்து கொள்ளுங்கள், தேவனாய் கர்த்தர் ஏறி உட்கார்ந்தார் ஜெபம் பண்ண முடியும். அதனால அவர் ஜெயித்தார். 3 காரியத்துல அவர் ஜெயித்தார். நான் விட்டுருந்தேன். கர்த்தருக்கு அடுத்து என்னன்னா, அவர் சோதனை காலத்து படகில் ஏறினார். கொந்தளிப்பு, பிரச்சனை, அலை அப்படியே அமர்ந்துட்டு அவர் ஏறினார்னா கண்டிப்பா அமர்ந்தது. உங்க வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்தில், உங்க பிள்ளை நடுவில் தேவனுக்கு இடம் கொடுங்க, நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நான் இப்ப கவனிங்க, சிம்பிளா சொல்லுங்க. அதாவது பேருடைய படகுல ஏற அனுமதிச்சான். எத்தனை மணி நேரம் இருந்தாரு? 2 hours தான் இருந்தார். 2 மணி நேரம் தான் இருந்தார். அது 2 மணி முடிச்ச உடனே படகை கொடுக்க போறார். நீ கவனிய, படகு கொடுக்க போறார். சும்மா கொடுக்கல, ஏறி உட்கார்றதுக்கு இடம் கொடுத்தனால அந்த 2 படகு நிரப்பி கொடுத்தார். இடம் ஏறி உட்கார்றதுக்கு இடம் கொடுத்த அந்த படகை தேவ நிரப்பி அவர் நேரம் கொடுத்தார். நான் கேட்கிறேன், நீ இடம் கொடுப்பாயா? நிரப்ப முடியாது. நிரப்புக்கு தேவனை கர்த்தர் வல்லவராக. அதனால ஆண்டவர் உண்மை உள்ளது. கதை சொல்றேன். நான் இதோட என்னுடைய வார்த்தையை நிறுத்த விரும்புகிறேன். கவனங்கள், ஏறி வர கிளம்பு, ஏறி வர பண்ணுகிறார். நிறைய இருக்கு, சொல்ல முடியாது. ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், உங்களை என்ன குழியில் இருக்கிறீர்களோ அந்த குழியிலிருந்து உங்களை ஏறி வர பண்ணுவார். நான் கேட்கிறேன், ஒரு நாள் இருக்கு, இந்த ரதத்தில் மேகத்தில் ஏறி வர பண்ண போறார். கடைசி காலம் சட்டம் தொடுக்கும் போது மரித்தோர் முதலாக எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாடு நீங்கள் இதே மேகங்கள் வழியாக வானவர்களுக்கு ஆளெல்லாம் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படி இந்த நாளிலே 3 வார்த்தையோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். ஏறி வருகிறார், ஏறுகிறார், ஏற பண்ணுகிறார். ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தருடைய சரியான ஜெபம் கொடுத்து ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசு கிறிஸ்துவே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷத்தை மட்டும் எடுத்து போடுகிறேன். அதுக்கப்புறம் ஊழியக்கார கையில் போட்டு எல்லாரும் ஆண்டவரை பாருங்கள்.